ஊசோஸ் அண்ட் விஷன் இவங்க 2 பேருமே WWE வந்து பேசியிருப்பாங்க. அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னு நம்ம அவங்க தமிழ்ல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிம்மி அண்ட் ஜே அரினால என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மக்கள் எல்லாருமே அவங்கள வரவேற்கிறாங்க. இங்கே ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ஆன நாங்கள் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு பதிலடியாக நாங்கள் விஷன் டீமை அட்டாக் பண்ண வந்திருக்கிறோம். வருகின்ற ரசல் பீஸாவில் ஊசோஸ் ஆன நாங்கள் விஷன் டீமை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். அந்த இடத்துக்கு பார்த்துட்டோம்னா விஷன் டீம் வந்து வராங்க. ப்ரோம் பகர் சொல்கிறாரு, ஆனால் நீ ஸ்மாக் டவுனில் தானேப்பா இருந்த ஜிம்மி, திடீர்னு நீங்கள் என்ன ராவுக்கு வந்துருக்குற? ஏன் மண்டே இது ஃப்ரைடே இதுன்னு உனக்கு தெரியாதா? வெளியே பாரு ட்ரெயின் இருக்கும், அதில் போயிட்டு நீ ஏறி யூஎஸ்ஏவே சுற்றிப்பார். சுற்றி பார்த்துட்டு ஃப்ரைடே நைட்டு ஸ்மாக் டவுனுக்கு வந்துடு. என்ன சொல்கிற? ஆனால் நீ வந்துருக்கிறது இது மண்டே நைட் ரா. இந்த ராக்கில் நீ வரணும்னா இந்த விஷன் டீம்கிட்ட கேட்டுட்டு தான் நீ வந்துருக்கணும். ஏன்னா இந்த விஷனோடது தான் இந்த ராவே. அதுலேயும் முக்கியமாக இது சித்ரோன்ஸோட கோட்டை. அதுவும் நீ எப்படி சொல்லாமல் வரலாம் நீ மட்டும்? இதை சொல்லிட்டு ப்ரௌன் பிரேக்கர் என்ன பண்ணிட்டாருன்னா ஊசஸை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது ப்ரௌன்ஸ் அண்ட் ரைட் என்ன பண்ணுறாருன்னா அவங்க தடுத்து நிறுத்து ஒன்று சொல்கிறாரு, அவசரப்படாத ப்ரௌன் பிரேக்கர், வர ரசல் பீஸாவில் கண்டிப்பாக அவங்கள அந்த மேட்ச்சில் அவங்கள அட்டாக் பண்ண தானே போகிறோம். ஏன் அவசரப்படுற? ஊசஸான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீக்கே நான் ரோமன் ரெயின்ஸ் எப்படி தூக்கி போட்டு மிதிச்சேங்கிறத. அதுக்கு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, ரோமன் ரெயின்ஸ். ப்ரான்சன் ரைட் சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் கூக்கரில் விட்டாலும் ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறதில்ல. ஏன்னா லாஸ்ட் வீக் நான் போட்டு சுனாமியில் அவன் கண்டிப்பாக எழுதிட்டே கஷ்டம். அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கிறான், அவெல்லாம் இங்கே வரமாட்டான். நீங்கள் இப்படி பாட்டு தான் பாடி எடுக்கணும். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறம் வரமாட்டான். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ட்ரைபிள் சீஃப் இதுக்கப்புறம் வரமாட்டான். இதுக்கப்புறம் இந்த ட்ரைபிள் தீப் தான். இதுக்கப்புறம் எல்லா ரசிகர்களையும் எனக்காக அதுக்கு யோசிச்சா பரவாயில்லையே. ஏய் உனக்கு ட்ரைபிள் சீஃபை பற்றி என்னடா தெரியும்? பட் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு நான் சொல்லிட்டா? பாலிமனை பற்றி தான் உனக்கு தெரியும். பாலிமனுக்கு கூட இருக்கும்போது ஒரு அட்வொகேட்டாக இருந்தான் அண்ட் ஒரு வாய்ஸ் மேனாக இருந்தான். அதுவும் WWE பேக் ஸ்டேஜ் என்ன நடக்கிற ரெஸ்லராக தெரியும் எனக்கு. அது இல்லாமல் இப்போ விஷன் இப்போ உங்கள் கூட தான் இருக்கிறான். அதுவும் இப்போ உங்கள் கூட இல்லையே, அவனும் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கிறான். அது இல்லாமல் இந்த ஆடியன்ஸுக்கெலாம் தெரிஞ்ச ஒரு பொக்கவாயம் தானே அவன். இதுக்கப்புறம் ட்ரைபிள் சீஃபை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத. இந்த ஆடியன்ஸுக்கெலாம் தெரிஞ்ச அந்த பாலிமன் ஒரு பொக்கவாயன், ஒரு டெக்ஸ்மேன். அது இல்லாமல் அந்த பார்லிமனோட எங்கள் ட்ரைபிள் சீஃபை எப்பறா நீ கம்பேர் பண்ணலாம்? ஓ ஆனால் நீ சொன்னது உண்மை தான். நெக்ஸ்ட் போன வீக்கில் நீ ரோமனை அட்டாக் பண்ணது, சுனாமி ஃபினிச்சரை போட்டது, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனது எல்லாமே உண்மை தான். ஆனால் ஒரு நாள் ரோமன் ரெயின்ஸ் திரும்ப வருவார். அப்படி வரும்போது இந்த ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃபோட ஊசஸான நாங்கள் மறுபடியும் பிளட் லைனாக உருவாக்குவோம். அந்த பிளட் லைன் கண்டிப்பாக உங்களால் பகச்சிக்க கூட முடியாது. அது இல்லாமல் பிளட் லைனு, ட்ரைபிள் சீஃபு, ஊசோஸு, ரோமன் ரெயின்ஸோட அக்கா பசங்க, அண்ணன் பசங்க. சடனாக இதை பேசிகிட்டு இருக்கும்போது எல்லை நைட் பின்னாடி வந்து ப்ரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து எல்லை நைட் ஹெல்ப் பண்ண விதமாக ஊசோஸ் அங்கே ஹெல்ப் பண்ண வருவாங்க. இதில் என்ன ஆகி போச்சுன்னா அந்த மொமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இதில் ஜேவுக்கும் எல்லை நைட்டுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு நடக்கும். அதில் வந்து ஜிம்மி வந்து இவங்க 2 பேர்த்தையும் விலக்கி விடுவார். சரி, ஓகே, பாய்.